ஸோ இதுக்கு எல்லாமே வந்து இவங்க சைட்ல இருந்து என்ன மாதிரியான ஒரு புட்டப் கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க மேம்? ஏன்னா நம்ம ஆமா சில்ட்ரன் அண்ட் டீனேஜர்ஸ்க்கு வந்து கண்டிப்பா வந்து பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ஒரு ரொம்ப ஃபேக்டபிளா இருந்தது அது கேட்கவே. ஸோ இந்த ஏஜ் கேட்டகரி பீப்புளுக்கு வந்து அவங்கள ஹெல்ப் பண்றதுக்கு வந்து யார் இருப்பா, இல்ல அவங்களே தான் அவங்கள ஹெல்ப் பண்ணிக்கணும்னு சொல்றீங்களா? நீங்க ரெண்டாவது சொன்னது அவங்களே தான் அவங்கள ஹெல்ப் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த அதர் பர்சன். ஏன்னா லவ் அப்படின்னா வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் லவ் இன் தி அதர் பர்சன்ஸ் டிக்ஷனரி. ஏன்னா எப்போ ஒரு பெண்ணு வந்து ஷீ டஸ் எவ்ரி திங் ஃபார் ஹிம், அவருக்கு பிடிக்கும் நான் அதை செஞ்சேன், அவர் அதை நினைச்சாரு அதனால நான் அதை செஞ்சேன், இட் இஸ் ஆல்வேஸ் ஆன் தி அதர் சைட். whenever he says நான் உங்களுக்காக தானே எல்லாமே செஞ்சேன், ஃபேமிலிக்காக தானே எல்லாமே செஞ்சேன், he is always doing for the other, one is always doing for the other, one is complementing each other இருந்ததுன்னு சொன்னாங்க. so what is love, meaning of love on the other person's dictionary என்ன? இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன் லவ்னா என்ன, what is love? Love, you are married? Yeah, definitely married. Okay, very nice. அப்போ married for how many years? 1 year, ma'am. So fantastic. So now you tell me, you are the best person to tell what is love. I feel understanding, ma'am. You feel understanding. Do you know what your husband means love? Kandipa the same thing. See, loveங்கிறது வந்து when you want to love a guy, இப்போ நான் உங்களோட கான்டெக்ஸ்டில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க, if you want to love your husband, you understand him a lot, love him little. When a guy wants to show his love or understand a wife, he has to love her a lot and never try to understand his wife. அது முடியாத ஒரு விஷயம். பெண்களை வந்து புரிந்து கொள்ளவே முடியாது. அவங்க எப்போ எது மாதிரி பேசுவாங்க, என்ன மாதிரி திங்கிங்கில் இருக்கும். நான் 20 வருஷம் ஆஃப் மேரேஜ் லைஃபுக்கு அப்புறமா கூட ஒரு பெண் வந்து கல்யாணம் ஆன புதுசில் உங்கள் வீட்டுக்கு நான் வரும்போது உங்கள் அம்மா என்னை இது மாதிரி சொன்னாங்களே, கல்யாணமாக 20 வருஷம் ஆயாச்சு, பட் ஸ்டில் ஷீ ரிமெம்பர்ஸ். ஒரு கல்யாணமான ஆண் வந்து அவன் ஏதாவது தப்பு பண்ணிட்டான்னா அதை அவன் உடனடியாக மறந்துடணும். ஏன் அப்படின்னு சொன்னாக்க, there is no point in 2% remembering the mistakes. ஏன்னா she will always remember. ஸோ கல்யாணமான ஆண் வந்து உடனடியாக தன்னுடைய தவறுகளை மறந்துடணும். ஏன்னா 40 வருஷம் கழிச்சு கூட அந்த ஒய்ஃப் கிட்ட அதே தவிர மறந்தே போயிருப்பான், நான் என்ன பண்ண, அப்போ என்ன நடந்துச்சு, எதுவுமே அந்த கைக்கு பாவம் தெரியாது. ஸோ புரிதல் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லிட்டீங்க. அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வந்து இன் வாட் சென்ஸ்? அண்டர்ஸ்டாண்டிங் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அவங்களுடைய டிக்ஷனரியில் லவ்னா என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும், உங்களோட டிக்ஷனரியில் லவ்னா என்னங்கிறத அவர் புரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து தேர் வில் பி அ வெரி ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் விதவுட் எனி ஹேசல்ஸ், ஆர்கியூமெண்ட்ஸ். always ஒரு end of the argument should be from the girl side. அதுக்கப்புறமா if a man opens up one word, that is the beginning of another argument. Okay, ma'am. So and office sideல நம்ம பார்த்தோம், when both are working அப்படின்னு சொன்னாக்க, if women வந்து if she is happy in the relationship, she performs well in the office. If a man is satisfied at work, he is happy at home. It is other way around. And இப்போ ஒரு 35 years ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க வந்து பசங்கள்லாம் கொஞ்சம் பெரியவங்களாயிடுவாங்க. அண்ட் வெதர் வி சே தட் யூ லவ் த அதர் ஸ்பவுஸ், ஒரு 35 வயசு ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய கலாச்சாரத்தில் வி டோன்ட் சே இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரிபடி தட் ஐ லவ் யூ. ஏன்னா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறதே வந்து ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கப்படுறது. லவ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அன்புங்கிற அந்த ஒரு தூய சொல் மட்டும்தான். அதை வந்து ஒரு தவறான கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கறதுனால பசங்களுக்கும் வி ஆர் ஸ்ப்ரெட்டிங் தட் திங். அது மாதிரி இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஒய்ஃப்க்கு வந்து தேங்க்யூ சொல்கிறத ஒரு இதாக வச்சுக்கலாம். ஒரு டைனிங் டேபிளில் வந்து இஃப் யுவர் ஒய்ஃப் குக்ஸ், நார்மலான ஒரு சாப்பாடு டின்னரில் யூ ஆர் இன் அ டேபிள், உங்கள் பசங்களோட ஃபேமிலியில் உட்காந்துருக்கீங்க, யூ ஆர் டைனிங் இன் அ டேபிள் அப்படின்னா
For the food, you can thank your wife. These are small motivating words the lady expects. ஓகே. அவ்வளோ டெய்லி கோர்ஸ் ஆஃப் லைஃப்க்கு அப்புறம் நம்ம அம்மாவுக்கு நம்ம என்னைக்கா தேங்க்ஸ் சொல்லியிருக்கோமா? யூ செட் யூ ஆர் மேரிட் ஃபார் ஜஸ்ட் 1 year இல்லையா? ஸோ யூ மஸ்ட் பி சம்வேர் அரௌண்ட் 24-25 தான். அம்மா உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அம்மாவுக்கு நம்ம என்னைக்கா தேங்க்ஸ் சொல்லியிருக்கோமா? நோ, நெவர். அம்மாவோட கடமை அம்மா செய்கிறாங்க. அது மாதிரி ஒரு 35 years ஆனதுக்கப்புறம் அந்த லேடியோட டியூட்டியாக அது பார்க்கப்படுகிறது. அது இல்லாமல் அந்த குழந்தைங்களும் அந்த ஸ்பௌஸும் இந்த பார்ட்னரும் இஃப் தே கேன் ஷேர் சே இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது, மேபி இட் இஸ் நார்மலாக ஒரு சாம்பார், நார்மலாக ஒரு ரசம் வச்சுருக்கட்டும், இன்னைக்கு ரசம் சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லி பாருங்க, அடுத்த நாள் உங்களுக்கு சூப்பரான டிஷ் உங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க அந்த இடத்துல. கண்டிப்பா. இதெல்லாம் ஸ்மால் திங்ஸ் தட் கவுண்ட் இன் லைஃப். ஏன்னா நம்ம வந்து பெரிய பெரிய விஷயங்கள் எதையும் நம்ம எதிர்பார்க்கறது இல்லை. லைஃப்பை ப்ராக்டிக்கலாக நம்ம டீல் பண்ணும்போது பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் நம்ம எதிர்பார்க்க, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இட் கவுண்ட்ஸ். ஏன்னாக்க சின்ன சின்ன விஷயங்கள் தான் இட் அக்யூமுலேட்ஸ் இன்டு ஸ்ட்ரெஸ். ஸோ நீங்க சொன்னதுலேயே வந்து எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப், அதாவது இந்த 20 to 40 இயர்ஸ்க்குள்ள வந்து இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மேனேஜ் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கிட்டோம் மேம். அது மட்டும் இல்லை, ஃபேமிலிக்குள்ளேயே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒவ்வொருத்தவங்களை வந்து என்கரேஜ் பண்ணி ஒரு சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் ஹாப்பியாக எடுத்துக்கிட்டு போனாலே வந்து பெரிய பெரிய ஸ்ட்ரெஸ்ல இருந்து நம்ம ரிலீவ் ஆகலான்னு ரொம்ப ஒரு சூப்பரான விஷயத்தை தான் நீங்கள் சொன்னீங்க. கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் வந்து எங்கள் வியூவர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நாளைக்கு நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசுகிறோம் மேம். நாளைக்கு இதே மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ மேம். ஓகே நேயர்களே, இன்னைக்கு வந்து ரொம்பவே அருமையான விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா வந்து ஸ்ட்ரெஸ்ன்ற ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு டாக்டர் சொன்ன விஷயத்துல எனக்கே நிறைய யூஸ்ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் நான் எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நாளைக்கு நம்ம நிகழ்ச்சியில் 40+ இயர்ஸ்க்கு இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் எப்படி மேனேஜ் பண்ணலான்றதை பற்றி தான் டாக்டர் பேச போகிறாங்க. ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். Until then, it's bye from ஐஸ்வர்யா. Thank you.